போகிற ரெசிபி வந்து மீன் சட்னி ரோஸ்ட். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மீன் சட்னி ரோஸ்ட்டுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கிறோம் மிக்ஸி ஜாரில். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்பு துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு வேறு வத்தல் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் முள் கம்மியாக உள்ள மீன் எடுத்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதோட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இதோட சேர்ந்து கலந்துக்கலாம். இந்த ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மீன் எடுத்திருக்கேன். இப்போது மசாலா தடவின மீன் எடுத்து நம்ம அலுமினியம் ஃபாயிலில் வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வாழை இலையில் கூட பண்ணலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலையில் பண்ணால் அது அந்த வாழை இலை ஃப்ளேவரோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலாலாம் நிறைய கோட் ஆகிற மாதிரி இப்படி வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு அடுப்பில் இட்லி கொப்பரை வச்சுருக்கேன். அதில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்ச எல்லா மீனையும் வச்சிடலாம். எல்லா மீனையும் இப்படி வச்சவொடனே நம்ம இட்லி தட்டை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்ல வாசனை வரும். அந்நேரம் வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேக வச்சதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச மீனெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீனெல்லாம் மசாலாலாம் இந்த மாதிரி உள்ளே நல்லா இறங்கி நல்லா வெந்திருக்கும். அதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லா மீனையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஆயில் வச்சு அது நல்லா சூடானவொடனே நம்ம எடுத்து வச்ச மீனெல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனவொடனே எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்ச மீன் சட்னி ரோஸ்ட். இதனுடைய வாசனை வந்து ரொம்பவே டெம்ப்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ ஃப்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.